ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இன்று இரவு நான் எதற்காக எவ்வளவு தூரத்தில் இருந்து நான் வந்தேன் என்று உனக்கு தெரியுமா? என்னுடைய ஷீரடி எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கு மிகப்பெரிய ஆசையே அதுதான். ஷீரடிக்கு கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது போய்விட வேண்டும். அங்கு இருக்கும் நம்முடைய சாய்தேவாவை பார்த்துவிட வேண்டும். நிச்சயமாக அப்பாவிடம் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை உனக்கு இருக்கிறது. இது அனைத்துமே எனக்கு நன்றாகவே புரிந்த ஒன்றுதான், தெரிந்த ஒன்றுதான். என்னுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறப்போகிறாய். என்னப்பா சொல்கிறீர்கள்? என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்கவில்லையே, இப்படி நான் திடீரென்று ஒரு நல்ல பெரிய ஆளாக மாறுவேன் என்று? நிச்சயமாக தங்கமே, இப்பொழுது எல்லாம் உனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், நீ நினைப்பதை விட மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இப்பொழுது நீ சிறிய விஷயத்தை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாய். காலப்போக்கில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் நேரம் வரும் பொழுதுதான் உனக்கு தெரியும், நான் அன்று கூறியது உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது என்று. சொல்ல போனால் நாளையிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ காணத்தான் போகிறாய். எத்தனை பேர் எத்தனை விதமாக உன்னை பேசினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்வதை வைத்து அனைவரும் வாயை மூடுவார்கள். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்தையும் லட்சியத்தையும் காணப்போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கான நேரத்தை நான் முடிவு செய்து விட்டேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில், ஏன் இன்று கூட நீ பல தடைகளை பார்த்து விட்டாய். இன்று கூட சில பேரிடம் தேவை இல்லாமல் திட்டு வாங்கி கொண்டுதான் இருந்தாய். நம் வாழ்க்கை எப்பொழுது மாறும்? எப்பொழுதும் இவர்களுக்கு அடிமையாகவே இருக்கிறோமே, எப்பொழுதுதான் நமக்கு பிடித்தது போல ஒரு வாழ்க்கை மாறும் என்று நீ கேட்பது அனைத்தும் என் காதுக்கு நன்றாக வருகிறது. என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை நல்லபடியாக துவங்கும் நேரம் வந்துவிட்டது. அதுவும் நாளை காலையிலிருந்து பார்த்தாயானால் நிச்சயமாக மிக மிக பெரிய ஒரு மாற்றத்தை நீ காண ஆரம்பிப்பாய். இன்று இரவோடு உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் நுழைந்து விட்டது. நீ இரவு தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. சொல்ல போனால் நினைவு தெரிந்த நாட்களுக்கு பிறகு உனக்கு தூக்கமே என்பது ஒழுங்காக இல்லை. படிக்கும் வரை, அதற்கு பிறகு படிக்கும் வரையும் தான் நீ அழகாக தூங்கினாய். ஏனென்றால் உன்னை பெற்றவர்கள் உன்னை பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அந்த பெற்றவர்களை நீ பார்த்து கொள்ளும் ஒரு வயதுக்கு வந்த பிறகு, குடும்பத்துடைய சூழ்நிலைகள் தெரிந்த பிறகு, எப்படி இது அனைத்து கஷ்டத்திலும் இருந்து மீளப் போகிறோம். கடன் ஒரு பக்கம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதது ஒரு பக்கம், அது மட்டும் அல்லாமல் இன்னொரு விஷயம், நமக்கு பிடித்த வாழ்க்கை ஒரு பக்கம், நம்முடைய ஆசைகள் ஒரு பக்கம், நம்முடைய உறவுகள், அதாவது நம்முடைய இரத்த உறவுகள் ஆசைகள் ஒரு பக்கம். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நாம் தானே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு பெரிய மனிதனாக இருந்து அனைத்தையுமே நம் ஒரு ஆளாக நின்று செய்ய வேண்டியதாக இருக்கிறதே என்று நினைத்து நினைத்து ஒவ்வொரு இடத்திலும் உன்னுடைய தூக்கத்தை நீ துளைத்து விட்டாய். இப்பொழுது ஆசையாக தூங்கலாம் என்று சென்றால் கூட தூக்கங்கள் ஆனது வரவில்லை. அன்று நீ தூக்கத்தை துளைத்துவிட்டு யோசித்தாய். ஆனால் இப்பொழுது தூக்கம் வேண்டுமென்று நினைத்தாலும் அந்த தூக்கமானது உன் கண்களுக்கு வரவில்லை. எப்பொழுதும் உடம்பில் சோர்வு, எப்பொழுதும் உன்னுடைய மனதில் ஒரு கவலை, ஏதோ ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீயும் ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் பார்த்துவிட்டு இன்று மாற்றலாம் நாளை மாற்றலாம் என்று ஒவ்வொரு முடிவோடு இருக்கிறாயே தவிர, ஆனால் எது செய்யவும் முடியவில்லை. எந்த ஒரு காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவும் இல்லை. இப்படியே பல நாட்களும் ஓடிவிட்டது. சரிதானே நான் சொல்வது? அதனால் இப்பொழுது எல்லாம் உனக்கு தூக்கங்களும் கிடையாது, ஒழுங்கான நேரத்திற்கு உணவும் என்பது நீ எடுத்துக்கொள்வதும் கிடையாது. உன்னுடைய அனைத்து வேதனைகளையும் கண்டுதான் இதற்கு மேல் இந்த பிள்ளையை நாம் விட்டோமானால் நிச்சயமாக இந்த பிள்ளை தவறாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும் என்றுதான் ஓடி வந்துவிட்டேன். கண்டிப்பாக உன்னுடைய மனநிலைமை என்னவென்பதை நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கசப்பான விஷயங்களும் மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கசப்பான விஷயங்களும் ஒவ்வொரு இடத்திலும் இனிப்பாக மாறும். நீயே நினைப்பா, இப்படிப்பட்ட வாழ்க்கையை தானே எதிர்பார்த்தோம்,
என்று ஒரு நாள் நடக்கும் விஷயத்தை நினைத்து நினைப்பாய், இந்த நாளை தானே எதிர்பார்த்தோம் என்று. ஆனால் நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது போல ஆசைப்பட்டாயோ அந்த அனைத்து விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். நிறைய நேரத்தில் வாழ்க்கையே வேண்டாம் என்று கூட யோசித்து இருக்கிறார். ஆனால் நான் அதெல்லாம் பார்த்துதான் பயந்து ஓடி வந்துள்ளேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நீ சங்கடப்படும் அளவுக்கு எந்த ஒரு தவறான விஷயமும் நடக்காது. எல்லாமே உனக்கு பிடித்தமான விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான விஷயங்களும் மட்டும்தான் நடக்குமே தவிர ஒரு இடத்தில் கூட தவறான விஷயங்கள் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது. புரிந்து கொள்ளுங்கள். ஆசைக்கு ஆசையாக எவ்வளவு விஷயத்தை யோசிக்கிறீர்கள். உன்னுடைய ஆசைக்கு தகுந்த அனைத்தும் நடக்கும். உன்னுடைய தேவைக்கு தகுந்த அனைத்தும் உனக்கு கிடைக்கும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் ஒவ்வொரு நாளும் பொன்னாகவும் பொருளாகவும் எல்லாமே உனக்கு நல்ல வளமாகவும் கிடைக்க ஆரம்பிக்கும். எதையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த விஷயமும் உனக்கு இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே, இந்த விஷயத்தை என்ன செய்வோம், அந்த விஷயத்தை என்ன செய்வோம் என்று நினைத்து பயந்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் எல்லாமே நடக்கும், எல்லாமே உனக்கு கிடைக்கும். சதா சர்வ காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். இனிமேல் பயத்தை பற்றி யோசிக்காதே. உன் வாழ்க்கையை பற்றி யோசி. நிச்சயமாக உனக்காக நான் இருப்பேன். உன்னுடைய தேவைகளை என்னவென்று என்னிடம் சொன்னால் நிச்சயமாக அதற்கான ஒரு தீர்வுகள் உனக்கு கிடைக்கும். இந்த ஒரு நாள் நிம்மதியாக தூங்கு. தொடர்ந்து இனிமேல் உனக்கு தூக்கமும் வரும், சந்தோஷமும் கிடைக்கும். நாளையிலிருந்து நீ எதிர்பார்த்த இன்பமான செய்தி உன் வீட்டை தேடி வரும். நீயே யோசிப்பாய், நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதா என்று நீயே யோசித்து பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் பல மாற்றத்தையும் பல திருப்பங்களையும் நீ காண்பாய். உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள் நிச்சயமாக உன்னை தேடித்தான் வரும். புரிகிறதா? இந்த சாய் சொல்கிறேன், எதையும் அலட்சியமாக மட்டும் நினைக்காதே. நீ எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் வரும் இன்பம் வரும் என்று நினைக்கிறாயோ அதே அளவு நிச்சயமாக இன்பம் என்ற ஒரு விஷயம் உனக்கானது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். பொறுத்திருந்த பூமியை நிச்சயமாக சொல்வார்கள் அல்லவா? பொறுத்திருந்தால் பூமியையே ஆளலாம் என்று கேள்விப்பட்டிருப்பாயே. அதே போல நீ பொறுத்திருந்தால் நிச்சயமாக நீ உன் குடும்பத்தையே ஆளலாம். உன் குடும்பத்தில் தேவைப்படும் அனைத்து விஷயங்களையுமே நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். கவலைகளை எப்பொழுதும் மூட்டை கட்டி வையுங்கள். அதை எப்பொழுதும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்காதீர்கள். கவலையா, அதை தூக்கி ஓரமாக போடுங்கள். அதற்கு என்னென்ன தேவைகளோ அதை நான் உங்களுக்கு ஏற்பாடுகளை செய்து தருகிறேன். நம்பிக்கை உண்டாகட்டும். சில ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். தேவையான அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கட்டும். யோகமோ உன் வாழ்க்கையில் கொடிகட்டி பறக்க போகிறது. இனிமே நீ எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம். நானே இருக்கிறேன். இந்த சாய் இருக்கிறேன். உனக்கான அனைத்து வழிகளையும் காமிக்க எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.